காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதீத வெப்பம் மனிதர்களின் உடல் உழைப்பை குறைத்து உலக அளவில் பெரும் சுகாதார பேரழிவை ஏற்படுத்தும் என்று புதிய ஆய்வு ஒன்று எச்சரிக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். லான்செட் இதழில் வெளியாகியுள்ள ஆய்வின்படி வரும் 2050ஆம் ஆண்டுக்குள் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக ஆண்டுதோறும் சுமார் 7 லட்சம் பேர் அகால மரணத்தை சந்திக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலக பொருளாதாரத்தில் சுமார் $368 கோடி உற்பத்தி இழப்பு ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெப்பம் அதிகரிக்கும் போது மக்கள் உடற்பயிற்சி செய்வதையும் நடப்பதையும் தவிர்ப்பார்கள். இதனால் 2030ஆம் ஆண்டுக்குள் உடல் உழைப்பின்மையை 15% குறைக்க வேண்டும் என்ற உலக சுகாதார அமைப்பின் இலக்கு எட்டப்படாமல் போகும் அபாயம் உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை 2050ஆம் ஆண்டில் போதிய உடல் உழைப்பு இல்லாத காரணத்தால் 1 லட்சம் மக்கள் தொகையில் சராசரியாக 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கும் நிலை ஏற்படலாம். வெப்பமண்டல நாடுகளில் சராசரி வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸை தாண்டும். ஒவ்வொரு மாதமும் உடல் உழைப்பின்மை 1.85% அதிகரிக்கும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனை தடுக்க உடற்பயிற்சி வழிகாட்டுதல்களில் வெப்ப அபாய எச்சரிக்கைகளை சேர்க்கவும், நிழல் நிறைந்த நடைபாதைகளை உருவாக்கவும், வெப்ப பாதுகாப்பு தரநிலைகளை வலுப்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. உடல் உழைப்பின்மையை ஒரு தனிப்பட்ட விருப்பமாக பார்க்காமல் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் ஒரு முக்கிய சுகாதார பிரச்சனையாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக ஆசை.